கத்திரிக்காய் வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷா காய்கறி வந்திருக்கு. வாங்க 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 வாங்கம்மா. என்ன வேணும்? இந்த முட்டைகோஸ் என்ன விலைமா? கிலோ 15 ரூபாமா. சார் நீங்களா? என்னால நம்பவே முடியல சார். நீங்க டிவில வர ஹரிஷ் கிஷன் ஹரிஷ் தானே? ஆமா, நான் உங்களோட பெரிய ஃபேன் சார். சார் ப்ளீஸ் சார் ஒரு ஆட்டோகிராஃப் மட்டும் போட்டு கொடுங்க சார். போச்சுடா. இங்கேயுமா? சார் நீங்க எப்ப சார் தொழில மாத்துனீங்க? அதெல்லாம் இல்லம்மா, இந்த கடைக்காரமா எனக்கு ரொம்ப வருஷமா தெரிஞ்சவங்க. சும்மா ஒரு உதவிக்கு தான். சரி, உங்களுக்கு என்ன வேணும்? சார் என்னென்னமோ வாங்கணும் சார். ஆனா உங்களை பார்த்ததுல எல்லாமே மறந்து போச்சு சார். சார் ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா சார்? வாங்க. ஓகே சார் உங்களை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி சார். நீங்க இங்க தானே சார் இருப்பீங்க? சார் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்திருக்காங்க. இங்க தான் எங்கயாவது இருப்பாங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன் சார். உங்களை பார்த்தா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. ஓகே சார், தேங்க்ஸ். இது ஆவறது இல்ல. கிழவிக்கு நல்லது பண்றதா நினைச்சிட்டு அவ பொழப்ப கெடுத்த மாதிரி பண்ணிடாரு. அவ்வளவுதான் சொல்லுவேன். இதுதான் கரெக்ட். முகத்துக்கு மாஸ்க போட்டு கவர்மெண்ட் சொன்னதை கேட்ட மாதிரி ஆச்சு. முகத்தை மறைச்சுக்கிட்டு வியாபாரத்தை கவனிச்ச மாதிரி ஆச்சு. ஏற்றா அந்த டவல. கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி கொடமிளகா பாவக்காய் வாங்க வாங்க வாங்க. கத்திரிக்காய் வெண்டைக்காய் பாவக்காய் தக்காளி முட்டைகோஸ். ஏன் லட்சுமி, டெய்லி வேலை சமைக்கிறதுக்கு உனக்கு போர் அடிக்கலையா? என்ன பண்ண முடியும்? பின்ன வேலைக்கு அடுத்தவங்க வீட்ல இருந்து வாங்கி கொட்டிக்க முடியுமா? அதுக்கெல்லாம் பரிமளா மாதிரி ஒரு சாமர்த்தியம் வேணும். ஐயா வந்துட்டான். தினம் ஏதோ நீதான் எனக்கு படியாளுக்கிற மாதிரி. మీ ఇంట్లో పులుసు తెచ్చుకొని ఎన్ని రోజులైంది? சும்மா சொன்னேன் பரிமளா, இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்குவியா? சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வந்துட்டா அது ஒரு வேலையாவே தோணாது பரிமளா. டிவில வர ஹரிகிருஷ்ணன் சாரோட ப்ரோக்ராம் தான் காரணம். அந்த மனுஷன் எவ்வளவு நல்ல சமைக்க கத்து கொடுக்கறாரு தெரியுமே. நீதான் அவர் ப்ரோக்ராம் பார்த்து நோட்டா எழுதி வைக்கிறியே. நோட்ஸ் எழுதி வைக்கிறீங்களா? சொல்லவே இல்ல. அது என்னமோ தெரியல, அவர் நல்ல சமைக்கிறாரு. அதனால அப்பப்போ அவர் சொல்றதெல்லாம் ஒரு புஸ்தகத்துல நோட்ஸா எழுதுவேன். அதெல்லாம் சும்மா. இந்த ஒரு பாப்புலாரிட்டி கிடைச்சிட்டாலே அத வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு பெரிய ஆளா காமிச்சுக்கிறது. எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம்னு ஊரை நம்ப வைக்கணும்ல, அதுக்காக ஒரு 1008 ஷோ பண்றது. அதையெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் பைத்தியம் ஆயிடுறீங்க இல்ல? அப்படிலாம் இல்ல பிரதிபா, ஹரி சார் ரொம்ப நல்ல மனுஷன். உங்களுக்கு எப்படி தெரியும்? அது நான் டெய்லி அவரோட ப்ரோக்ராம் பாக்குறேனே. ஆள் எப்படின்னு அதுலயே தெரியாதா? அதெல்லாம் சும்மா கதை. இவங்க யாரும் நல்லவங்களன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் பிரதிபா நல்லவங்க தானே இல்ல ஆண்டி? ஆமாமா, என் மருமக மாதிரி யார் இருக்கா இந்த ஊர்ல? சரி வாங்க, காய் வாங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆமா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு. வெண்டைக்காய், கேரட் போடுங்க. வெண்டைக்காய் என்ன விலை? கிலோ 40 ரூபாமா. இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. தக்காளி எவ்வளவுப்பா? பெங்களூர் தக்காளி 22, நாட்டு தக்காளி 24மா. இத பாருங்க, பரங்கிக்காய் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வந்து இறங்கி இருக்கு. பரங்கிக்காய் நல்லாதான் இருக்கு. உனக்கு பரங்கிக்காய்னா பிடிக்குமா லட்சுமி? இது எவ்வளவு? 50 ரூபாமா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணி. ஆனா என்ன, என்னோட மாமனாருக்கு பிடிக்காது, அப்புறம் என் பையனுக்கும் பிடிக்காது. பரங்கிக்காயை நான் வாங்குறதே இல்ல. அட வாங்கிட்டு தான் போயா லட்சுமி, ஒரு நாளுக்கு தானே.
அவங்களுக்காக டெய்லி அவங்களுக்கு பிடிச்சது நீ சமைச்சு சாப்பிடுறல்ல, ஒரு நாள் உனக்கு பிடிச்சது அவங்க சாப்பிட்டுமே. இல்ல பரிமளாக்கா, அது சரியா வராது. பரங்கிக்காய் வேண்டாம். ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் போடுங்க. அப்புறம் வெண்டைக்காவா? 1/2 கிலோ கத்திரிக்காய் போடுங்க. 1/4 கிலோ பாவக்காய். சரி. அது வாங்கல, நல்ல ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கும். 1/2 கிலோ பாவக்காவும் போடுங்க. எனக்கு 1/2 கிலோ போடுப்பா. கருணக்கிழங்கு நல்லா இருக்கு, அதுல 1 கிலோ வாங்கிக்கோங்க. ராசா, டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டய்யா. அப்படியா? சரி. தேங்க்ஸ்டா தம்பி. இந்த சரிண்ணா. என்னய்யா இது முகமுடி கொலைக்காரனாட்டம் முகத்தை சுத்தி வச்சிருக்க? ஐயா கழட்டியா? இல்ல வேணாம், இருக்கட்டும், பரவாயில்ல. நான் தான் வந்துட்டல, நீ எந்திரி, நான் பாத்துக்கிறேன். பாக்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. அட லட்சுமி, நம்ம டிவில வர ஹரிகிருஷ்ணன் சார். சார் நீங்களா? ஓ மை காட், சார் நீங்களா? எங்க ஆச்சரியமா அபார்ட்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் அப்படியா? இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இப்போ கூட உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டே வரோம். இதோ இந்த லட்சுமி இருக்காளே, இவளுக்கு உங்க ப்ரோக்ராம்னா உசுரு. சார் நீங்க எப்படி இங்க? சும்மா ஹோட்டலுக்கு வெஜிடபிள்ஸ் வாங்கலாம்னு வந்தேன். அட என்ன சார் அதுக்காக இங்க உட்கார்ந்து காய்கறி எல்லாம் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? அன்பிலீவபிள். அது சும்மாங்க. பாட்டிமா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, அவங்களுக்கு உதவியா இருக்கட்டுமே சும்மா 10 மினிட்ஸ் உட்காந்து. ஓ, ஒரு நிமிஷம். டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒண்ணும் இல்ல கண்ணு, தடுப்பூசி போட்ட காய்ச்சல் தானா, 2 நாள்ல சரியாயிடும் சொன்னாங்க. அப்ப சரி, நீ பொழப்ப பாரு, நான் கிளம்புறேன். சரியா பாட்டி? உட்காரு. நீ உன் வியாபாரத்தை பாரு, சரியா? இந்தா, அப்படியே நான் கிளம்புறேன். ஓகே? சரியா? என்னங்க, பை தி வே, அன்னைக்கு ஹோட்டலுக்கு வந்துட்டு கேமரா விட்டு போயிட்டீங்க, அப்புறம் ஃபோன் பண்ணி எதுவும் கேட்கவே இல்லை. லக்ஷ்மி, சோ உங்களுக்கு சார் ஆல்ரெடி தெரியுமா? சந்தோஷ்க்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே அவரோட ஹோட்டலுக்கு தான் நாங்க சாப்பிட போனோம். ஓ, நானே கொண்டு வரலாம் தான் இருந்தேன். எதுக்கு பம்பு, உங்களை ஒரு வார்த்தை கேட்டு கொண்டு வரலான்னு இருந்தேன். பார்த்தா நீங்களே இங்க வந்துட்டீங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். கேமரா தானே, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். சார் பை தி வே, நான் இன்னைக்கு உங்களை மீட் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை சார். சோ சர்ப்ரைசிங். இஸ் இட்? உங்க ப்ரோக்ராம் நான் மிஸ் பண்றதே கிடையாது. அப்படியே ஒருவேளை நான் மிஸ் பண்ணா கூட என் மதர் இல்லா கிட்ட சொல்லி டோட்டலா ரெக்கார்ட் பண்ண வச்சு வீக்கெண்ட்ல உட்காந்து கம்ப்ளீட்டா பாத்துடுவேன். எப்படி கூசாம புழுகுற பாரு. ஆமா பெரியமளா, உங்க குக்கிங்க பார்த்துதான் நானே சமைக்க கத்துக்கிட்டேன்னா பாத்துக்கோங்களேன். தட்ஸ் நைஸ். ஐயோ, அண்ட புழுகு ஆகாச புழுகன்னா இதுதான். இவ என்னைக்கு சமைச்சிருக்கா, எப்படி அடிச்சு விடுறா பாரு. Anyways, it's been an unforgettable day, Mr. Hari sir. Can we have one selfie with you, please? Why not? வாங்க, எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாம். வாங்க. Thank you. வாங்க வாங்க. வாங்க லட்சுமி, ஏன் தயங்குறீங்க? வாங்க. நீங்க மட்டும் ஏன் தனியா அங்க நிக்கிறீங்க? வாங்க. கூப்பிடுறாருல, வந்து நில்லுங்க, வாங்க. Okay, just 1 minute. Ready? Thank you so much, Mr. Hari, and I'm so happy. ஒரு நாள் நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். அட்ரஸ் சொல்லட்டுமா? நீங்க இருக்கிறதும் இவங்க இருக்கிற அபார்ட்மெண்ட் தானே? ஒரு நிமிஷம் இருங்க. பாட்டி, அந்த பரங்கா கொடு. இந்தாயா.
இந்த பிரதிபா ஆ இது எதுக்கு எனக்கு? நான் கேட்கவே இல்லையே. பரவாயில்லங்க, உங்களுக்கு பரங்கிக்காய் பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் பிடிச்சத வாங்கிட்டு போலன்னா எப்படி? வேண்டாங்க. கமான் லக்ஷ்மி, என்ன நீங்க அவர் என்ன எங்க எல்லாருக்குமா கொடுக்கறாரு? ஏதோ உங்களுக்கு லக் இருக்கு, உங்களுக்கு பிடிச்சதுன்னு தெரிஞ்சு வாங்கி கொடுக்கறாரு. ப்ளீஸ் டேக் இட் யார். வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. வாங்கிக்க. நான் சும்மா எடுத்து கொடுத்துட முடியாதுங்க, பாட்டிமா என்ன கொன்னுடுவாங்க. இது ஒண்ணு என் கடை இல்ல, அவங்க கடை. ஐயா இது உன் கடை தான். என் புள்ள மாதிரி கவனிச்சுக்கிற, உனக்கு இல்லாத உரிமையா? அப்புறம் என்னங்க, நாங்க பிடிங்க. நாளைக்கு நீங்க லஞ்சுக்கு ஹோட்டலுக்கு வரீங்க, அதுவும் உங்க ஃபேமிலியோட. எங்க போனாலும் இவ ஒருத்தி முன்னாடி வந்து நின்னு நம்மள பெர்ஃபார்ம் பண்ண விடாம பண்ணிக்கிட்டா. எதுக்குங்க? அதெல்லாம் வேண்டாங்க. இதுதானே வேணாங்கிறது. என்னமோ தெரியலங்க, என் வாழ்க்கையில 2 பெரிய விஷயம் உங்களால நடந்திருக்கு. அதுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லதான் கூப்பிட்டேன். அப்படி என்ன சார் பெரிய விஷயம் பண்ணிட்டாங்க லக்ஷ்மி? முதல் தடவை இவங்களை பார்த்துட்டு போனப்போ எனக்கு ஆல் இந்தியா ஹோட்டல் அசோசியேஷனோட பெஸ்ட் செஃப் அவார்டு கிடைச்சது. ஓ. செகண்ட் டைம் ரொம்ப காலமா இழுத்துட்டு இருந்த ஒரு கேஸ் நல்லபடியா முடிஞ்சது. வாவ். முகராசின்னு சொல்லுவாங்க பாருங்க, அது இவங்க தான். மத்தவங்க விஷயத்துல எனக்கு எப்படின்னு தெரியாதுங்க, ஆனா என் விஷயத்துல எனக்கு சரியா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பர். பாட்டி, நான் 200 ரூபாய்க்கு காய்கறி வாங்கியிருக்கேன். இந்தாங்க. ஒரு நாள் சமைக்கிறேன், அப்போ எங்க வீட்டுக்கு அரி தம்பி சொல்ற அத்தனையும் உண்மைமா. நீங்க என்கிட்ட காய் வாங்குனீங்கல்ல, நீங்கெல்லாம் இங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது 7-8 பேருக்கு வியாபாரம் பண்ணிட்டேமா. மகராசி நல்லா இருக்கணும், மகராசிமா. நான் சொல்ல ஆக நாளைக்கு உங்க ஹோட்டல்ல லக்ஷ்மிக்கு விருந்து. நடக்கட்டும் நடக்கட்டும். டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? நாங்க கிளம்புறோம் சார். சொன்னதை மறந்துடாதீங்க, நாளைக்கு மத்தியானம் வண்டி அனுப்புறேன். இல்ல சார், அதெல்லாம் வேண்டாம். வீட்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டுங்க, ஒரு 1 hour ஃபேமிலியோட வந்துட்டு போக போறீங்க. வீட்ல இருந்தாலும் அதே சாப்பிடுற டைம் தானே. ஓகே ஓகே மிஸ்டர் ஹரி, எனிவேஸ் நைஸ் மீட்டிங் யூ. ஓகே. ஓ, நைஸ் மீட்டிங் யூ ஆல். ஓகே, தேங்க் யூ. வாங்க. வரேன் சார். வாங்க போலாம். ஹலோ, மறந்துடாதீங்க, நாளைக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். மா காஃபி மா. மா ஒரு காஃபிக்கு எவ்வளவு நேரம்? ச்சே. இந்தா காஃபி. தேங்க் யூ. ஹே, என்ன சூடே இல்ல, ஜில்லுன்னு இருக்கு. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி அத்தை போட்டாங்களா? நீ தான் காஃபி கேட்கவே இல்லையே, அதான் ஆறி போயிடுச்சு. அதனால என்ன பிரச்சனை? மைக்ரோவேவ் அவன் தான் இருக்கே, சுட வச்சுக்கோ. ஐயோ நானா? ஏன், நீ சுட வச்சா சுடாதா? ப்ளீஸ் பவி, எனக்கு இதெல்லாம் சரியா வராது, நீயே வச்சுக்கூட ப்ளீஸ். நான் மட்டும் என்ன, பிறக்கிற அப்பவே மைக்ரோவேவ் அவனை ஆபரேட் பண்ண கத்துக்கிட்டே வா பிறந்தேன். ஒழுங்கா நீயே போய் சுட வச்சுக்கோ. ஏய், ஓ ச்சே. அத்தை, இன்னைக்கு பரங்கிக்காயா? இந்த வீட்ல தாத்தாக்கும் பரங்கிக்காய் பிடிக்காது, சந்தோஷ்க்கும் பிடிக்காது. அதான் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு பிடிக்கும்ல, எனக்கு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு பரங்கிக்காய் பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும் தான், ஆனா வெயிட், இன்னைக்கு நம்ம வீட்ல பரங்கிக்காய் சமையல். நீங்க எப்படி சமைக்கிறீங்கன்னு பார்த்து நான் கத்துக்க போறேன். பவி பவி, எனக்கு நீயே கொஞ்சம் சுட வச்சுக்கூட. அதெல்லாம் முடியாது, நான் ரொம்ப பிஸி. இன்னைக்கு நம்ம வீட்ல பரங்கிக்காய் குழம்பு, பரங்கிக்காய் பொரியல், பரங்கிக்காய் கூட்டு. அத்தை கிட்ட நான் சமைக்க கத்துக்க போறேன். ஐயா, பரங்கிக்காவா? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இல்ல இல்ல, குட்டி குட்டி
உனக்கு பிடிச்ச காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு சேர்த்த பொரியல் அம்மா ஸ்பெஷலா சமைக்க போறேன். ஓகேவா? அப்ப சரி. ஏய் பவி, மாட்டேன் போ. ஆனாலும் நீங்க உங்க புள்ளைக்கு ரொம்ப செல்லம் கொடுக்கறீங்க அத்த. ஆக்சுவலா இந்த மாதிரி எல்லாம் இருக்கவே கூடாது. பாவம், அவன் சின்ன குழந்தை இல்லையா? ஏன் வேணா மடியில போட்டு ஃபீடிங் பாட்டில்ல ஃபீட் பண்ணுங்களேன். ஏய் சும்மா இரு. லட்சுமி, போன் அடிக்குது, உனக்கு காதுல விழுகலையா? வரேன்பா. பவித்ரா, நீ போய் போன்ல யாரையும் கொஞ்சம் பாரு. நான் பாக்குறேன். நான் தாத்தாவுக்கு சமையல் பண்றேன். நான் சரியா? போய் பாரு. ஹலோ ஹலோ, லக்ஷ்மி மேடமா? இல்ல நான் லக்ஷ்மி மேடத்தோட மருமக பொண்ணு மேடம். என் பேர் பவித்ரா. ஹலோ பவித்ரா, நான் மேடி பேசுறேன். அரிஸ் கிச்சனோட மேனேஜர். ஹே ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு தான் ஃபோன் பண்ணிருக்கேன். எத்தனை மணிக்கு உங்களுக்கு வண்டி அனுப்பணும்? வண்டியா? என்ன வண்டி? எதுக்கு வண்டி? சரியா போச்சு. லக்ஷ்மி மேடம் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? சார் அவங்கள எங்க ஹோட்டலுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஓ அப்படியா? ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க. அப்பா, டிஃபன் சாப்பிடுங்க. அத்தை, இன்னைக்கு ஹரி சார் உங்களை இன்வைட் பண்ணியிருந்தாரா லஞ்சுக்கு? எப்போ வண்டி அனுப்பணும்னு அவரோட மேனேஜர் கேக்குறாங்க. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிடு. நம்மளால வர முடியாதுன்னு சொல்லிடு. சொல்லு சொல்லு. ஓ சரி, சொல்லிடுறேன். ஹலோ, நீங்க ஒரு 12:30க்கு வண்டி அனுப்புனீங்கன்னா சரியா இருக்கும். அதுக்குள்ள நாங்களாம் ரெடி ஆயிடுவோம். Thank you so much. Bye. ஓகே மேடம், thank you. என்ன பவித்ரா, நான் என்ன சொன்ன, நீ என்ன பண்ண? இப்படி சொல்லிட்டியே பவித்ரா. அத்தை, எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஆமா, ஹரி சார் எதுக்கு உங்களை லஞ்சுக்கு இன்வைட் பண்ணாரு? அதை ஏன் கேக்குற? நேத்து மார்க்கெட் போயிட்டு வந்தேனா, அங்க ஹரி சாருக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு இவர் கடையை பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் என்ன? நாளைக்கு நீங்க லஞ்சுக்கே ஹோட்டலுக்கு வரீங்க, அதுவும் உங்க ஃபேமிலியோட. நல்ல விஷயம் தானே. இதுக்கு எதுக்கு இப்போ இவ்ளோ யோசிக்கிறீங்க? விளையாடுறியா? ஹோட்டல் எல்லாம் போய் சாப்பிட முடியாது. ஏன்? ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா பூச்சாண்டி புடிச்சுக்குமா? அது இல்ல பவித்ரா, ஏற்கனவே அப்பாவுக்கு ஹரிசார பார்த்தாலே பிடிக்காது. பாக்குறப்பெல்லாம் செருப்பு திருடன் செருப்பு திருடன்னு எப்ப பார்த்தாலும் அவரை அவமானப்படுத்துறாரு. இப்ப அவரை கூட்டிட்டு போய் அங்க உட்கார வச்சா தேவையில்லாத பிரச்சனை வரும் பவி. பிரச்சனை எல்லாம் பேசி தீர்த்தாதான் அது ஒரு முடிவுக்கு வரும் அத்தை. இப்படியே பொத்தி பொத்தி வச்சிட்டு இருந்தா நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போகும். எல்லாத்துக்கும் ஒரு குட்டி ஆபரேஷன் வேணும் அத்தை. அத அப்பப்போ கரெக்டா பண்ணிடணும். இப்ப பாருங்க என் பெர்ஃபார்மன்ஸ். பவித்ரா, கடவுளே, எதுவும் ஏடாகுடமா நடக்காம இருந்தா சரி. தாத்தா, டிஃபன் நல்லா இருந்துச்சா தாத்தா? என் மருமக என்னைக்கு சுமாரா சமைச்சிருக்கா? என்னைக்குமே எங்க லட்சுமியோட சமையல் சூப்பரா தான் இருக்கும். ஆமா ஆமா, ரொம்ப தான் பெருமை. ஆனா உங்க மருமக பொண்ணுக்கு ஒரு வேளை ரெஸ்ட் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணாது. வேண்டாம் பவித்ரா, நான் தான் சமையலுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேனே, அப்புறம் எதுக்கு? சும்மா இருங்க அத்தை. தாத்தா, அத்தைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் வேணும். ஹாயா ஃபேமிலியோட ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசையை நீங்க தீர்த்து வைப்பீங்களா மாட்டீங்களா? ஏ பவி, என்ன சொல்ற நீ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காலிஃப்ளவர் பொட்டேட்டோன்னு அம்மா சொன்னாங்க. காலிஃப்ளவர் பொட்டேட்டோ பொரியல் எல்லாமே எப்பவுமே என்னைக்குமே வீட்ல இருக்கும் சந்தோஷ். உங்க அம்மாவோட சந்தோஷமா வெளிய போய் சாப்பிட உனக்கு கசக்குதா? எனக்கு ஒண்ணும் கசக்கல. தாத்தாக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாளாச்சும் நம்ம ஃபேமிலியோட வெளிய போணுமா? சரி, அத்தைய விடுங்க, எனக்கும் அந்த ஆசை இருக்கு. உங்க மருமகளுக்காகவும் அவங்க மருமகளுக்காகவும் இப்ப நீங்க கொஞ்சம் விட்டு கொடுக்க கூடாதா?
சரி, எங்க போகணும்? ஹரிஸ் கிச்சனுக்கு. யாரு? அந்த செருப்பு திருடன் கடையா? அங்கெல்லாம் நான் வரமாட்டேன். அவர் ஒண்ணு செருப்பு திருடன் இல்லன்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் சொன்னதை கேன்சல் பண்ண கூடாதுன்னு அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு ஹெட் மாஸ்டர் பண்ற வேலையா இது? ஏய், இங்க பாரு, என்னை நீ சும்மா சும்மா வம்புக்கு இழுக்கிற. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. வம்புக்கு இழுக்கிற மாதிரி நீங்க ஏன் நடந்துக்கிறீங்க தாத்தா? தாத்தா, ஹரிஸ் கிச்சன்ல ஐஸ்கிரீமு, கேக்கு, சமோசா இந்த மாதிரி நொறுக்கு தீனிலாம் சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்ல, அவர் ஹோட்டல்ல பீஸா கூட கிடைக்கும். அத சொல்லு சந்தோஷ். தாத்தா, எங்களுக்காக இன்னைக்கு ஒரு நாள் உங்க கொள்கையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு வரக்கூடாதா? இல்லப்பா, உங்களுக்கு பிடிக்கலனா வேண்டாம்ப்பா. எனக்கு ஒன்னும் அங்க போய் சாப்பிடணும்னு ஆசைலாம் கிடையாது. பவித்ராதான். அத்தா, இப்படி அநியாயத்துக்கு காலை வாடுறீங்களே அத்தா, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? சரி சரி, இன்னைக்கு ஹோட்டல்ல போய் கொட்டிக்கணும் அதானே? எல்லாரும் போலாம் வாங்க. வாவ், சூப்பர் தாத்தா, யூ ஆர் கிரேட். தேங்க் யூ தாத்தா. ஓகேவா அத்தா? ஆபரேஷன் சக்சஸ். பவித்ரா, தேவையில்லாம நம்ம எதுக்கு அவர் ஹோட்டலுக்கு போறோம்? நம்ம ஒன்னும் காசு கொடுத்துட்டு ஒன்னும் போய் சாப்பிடலையே. ஹரி சார் நம்மள விருந்துக்கு கூப்பிட்டுருக்காருன்னு அப்பாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்பா ரொம்ப கோவப்படுவார். பவி, எதுக்கு இப்படி போய் சொல்லி அப்பாவை அங்க கூட்டிட்டு போனோம்? நாம எங்க போய் சொன்னோம்? அவரு கூப்பிட்டாரு, நம்ம வரோன்னு ஒத்துக்கிட்டோம், அவ்வளவுதானே? அவ்வளவுதானா? ஆமா அத்தா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம போய் அவருக்கு ஏதாவது ஸ்பெஷலா ரெடி பண்ணுங்க. மறுபடியுமா? மறுபடியும் நம்ம ஹோட்டலுக்கு போறோம், அப்ப மறுபடியும் ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு போனா தானே நல்லா இருக்கும். சரி அத்தை, எப்படியோ நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து வெளிய சாப்பிட போறோம். சந்தோஷம் தானே? நீ என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தியோ அன்னைக்கு எல்லா சந்தோஷமும் மொத்தமா இந்த வீட்டுக்கு வந்துருச்சு.